கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஏற்று தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே அணிவித்துக் கொண்ட சத்திய சகாபாக்கள் மீதும் சகாபி தோழிகள் மீதும் இங்கே ஒழுங்கி இருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலைத்திருப்பார். அன்புக்குரிய சகோதரர்களே, கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாளின் சிறப்புகள் குறித்து சில செய்திகளை நாம் பதிவு செய்தோம். ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு ஜும்மாவுக்காக சில கட்டளைகளை பிறப்பிக்கிறார். அது என்ன கட்டளை என்று சொன்னால், திருமுறை குர்ஆனில் இறைவன் குறிப்பிடுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்மாவுடைய நாளில் தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் ஃபஸவ் இலா திக்ரில்லாஹி வ தருல் பை, வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வை தியானிக்க பள்ளிக்கு விரைந்து செல்லுங்கள். தாலிக்கும் ஹைருலக்கும் என் குன்தும் தஅலமூன், நீங்கள் அறிபவர்களாக இருந்தால் இதுவே உங்களுக்கு மிக மேலான நன்மையுடையதாகும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமுறை குர்ஆனில் மனிதன் இந்த உலகத்தில் பெரிதாக கருதுகிற பொருளீட்டுகிற வியாபாரத்தை விட்டுவிட்டு ஜும்மாவுக்காக நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றார். அடுத்து என்னன்னா, ஃபஇதா குலியத்தி ஸலாத் ஃபன்தஸீரு ஃபில் அர்லி வப்தகு மின் ஃபல்லில்லாஹி, பின்னர் ஜும்மா தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டதும் பள்ளியிலிருந்து வெளிப்பட்டு பூமியில் பரவி சென்று அல்லாஹ்வுடைய அருளை தேடிக்கொள்வது. ஜும்மா முடிச்சதுக்கப்புறம் என்ன செய்வீங்க? உங்கள் தொழிலை நீங்கள் பாருங்கள், பரவி போங்க, வியாபாரத்தை பாருங்கள் அப்படின்னு ரொம்ப சொல்கிறான். பொதுக்குழுலாக கதீரல்லா அல்லக்கும் துஃப்லிஹூன், அன்றில் நீங்கள் வெற்றி அடையும் பொருட்டு அல்லாஹ்வை அதிகம் அதிகம் தியானம் செய்யுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். நீங்கள் வெற்றி அடையணும்னா என்னை அதிகமாக என்ன செய்யுங்க? தியானம், துதி செய்யுங்க அப்படின்னு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இப்போ வெள்ளிக்கிழமை நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னென்னா ஜும்மா. இந்த ஜும்மாவுக்காக நாம் பெரிதாக கருதுகிற வியாபாரத்தை விட்டுவிட்டு பள்ளிவாசலுக்கு வரணும். அதுக்கப்புறம் வியாபாரத்துக்கு போகணும். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் ஜும்மா தொழுவதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு ஜும்மாவிலிருந்து மறு ஜும்மா வரைக்கும் நிகழும் பாவங்களுக்கு ஜும்மா தொழுகை பரிகாரமாகும். இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள், ஜும்மாவிலிருந்து தொழுகையிலிருந்து அடுத்த ஜும்மா தொழுகை வரைக்கும் மனிதன்கிற அடிப்படையில் நாம் செய்கிற பாவங்கள் இருக்குல்ல, பெரும்பாவங்களை தவிர்த்து, சிறுக்கு உபச்சாரம் இந்த மாதிரி பெரும்பாவங்களை தவிர்த்து மனிதன் என்கிற அடிப்படையில் செய்கிற சின்ன சின்ன பாவங்களுக்கெல்லாம் பரிகாரம் எதுனா இது ஜும்மாவுடைய தொழுகை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, யார் ஒருவர் நன்றாக குளித்து ஆரம்ப நேரத்திலேயே புறப்பட்டு முந்தியே பள்ளிக்கு வந்து இமாமுக்கு நெருக்கமாக அமர்ந்து உரையை செவியுற்று ஜும்மாவை வீணாக்காமல் இருக்கின்றாரோ, அவருக்கு அவர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காலடிக்கும் ஓர் ஆண்டு நோன்பு நோற்ற, ஓர் ஆண்டு நின்று வணங்கிய கூலி உண்டு என்று நபிகள் நாயகம் சொல்றார். நல்லா குளிச்சுட்டு பள்ளிவாசலுக்கு முன்னாடியே கிளம்பி இமாம் மிம்பருக்கு ஏறுறதுக்கு முன்னாடி முதல் சப்பு, இரண்டாவது சப்பு, இமாமுக்கு நெருக்கமாக யார் உட்கார்றாங்களோ ஜும்மாவை வீணாக்காமல் செய்கீனை செய்யாமல் முழுவதும் கேட்டு தொழுது முடிச்சு யார் போகிறாங்களோ ஓராண்டு நோன்பு நோற்ற நன்மை, ஓராண்டு நின்று வணங்கிய நன்மை கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கணும். இப்போ ஓராண்டு நோன்பு நோக்குறது, ஓராண்டு நின்று வணங்குகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். 30 நோன்புங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு மனிதன். ஒரு வருஷம் நோன்பு நோத்த நன்மை, ஒரு வருஷம் நின்று வணங்குறது அந்த இரவு தொழுகை தான். இரவுல நின்று வணங்குறது இருக்குல்ல, அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அந்த நன்மை உங்களுக்கு எதில் கிடைக்கும்? நீங்கள் ஜும்மாவுக்காக முந்தி வருவதில் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கன்னா, அப்போ இந்த ஜும்மாவுடைய விஷயத்தில் நாம் கவனமற்றவர்களாக இருந்து விடக்கூடாது. வியாபாரத்தை விட்டுறணும். ஜும்மான்னு வந்தால் வியாபாரத்தை விட்டுறணும். பள்ளிவாசலுக்கு விரைந்து போயிடணும். ஜும்மா முடிஞ்ச கூட வியாபாரத்துக்கு போயிடணும். அதுக்கப்புறம் நம்ம படுத்து தூங்கிடக்கூடாது. அப்போ அது நம்மளுக்கு பரக்கத்து இருக்குது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிற இந்த செய்தியை நாம் அறிந்து
அதன் அடிப்படையில் பின்பற்றுகிற நல்ல மக்களாக உங்களையும் நம்மையும் ஆக்கி அருள்வானாக என்று கூறி என்னுடைய இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். வாகனதவனான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு